36 மற்றும் 12 என்ற எண்களின் மீப்போகாவை யூக்ளிடின் விளையாட்டு முறையில் தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. மிக ஒரு எளிமையான கணக்கு. இந்த 36 12 யார் பெரிதுன்னு பார்த்துக்கோங்க. அதிலிருந்து சிறிய எண்ணை கழிங்க. அப்படி கழித்து வரும்போது விடை ஒன்று கிடைக்கும். இந்த இரண்டு எண்களையும் ஒப்பீடு செய்து அவற்றில் எது பெரிதோ அதிலிருந்து மீண்டும் இரண்டாவது எண்ணை கழிங்க. அப்படி கழித்து வரும்போது பெரியது சிறியது இருந்தால் அதில் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து இப்படி கழிச்சிக்கிட்டே வாங்க. ஒரு இடத்துல இரண்டு எண்களும் சமமாகும். அப்படி சமமாகிற எண் தான் மீப்போக்கா அப்படிங்கிறத முடிவு செஞ்சிடலாம். இப்போ இங்கே வந்து 36 12 கொடுத்துருக்காங்க. 36 தான் பெரிய எண். எனவே 36லேருந்து 12 கழிக்கிறீங்க. அப்படி கழிக்கும்போது கிடைத்த விடை 24. இப்போ இந்த இரண்டு எண்களை ஒப்பிடுங்க. 24 12 எது பெரிய எண்ணா? 24 பெரிய எண். எனவே 24லேருந்து 12 கழிக்கிறீங்க. அப்படி கழிக்கும்போது கிடைச்ச விடை 12. இப்போ இந்த ரெண்டு விடையும் ஒப்பிடும்போது 12 12னே வந்துருச்சு. எனவே சம எண்கள் நமக்கு மூன்றாவது நிலையிலேயே கிடச்சிருச்சு. சில நேரங்களில் 5 முறை 6 முறை 10 முறை கூட வரக்கூடிய எண்கள் வந்துடும். இங்கே நமக்கு மூன்றாவது இடத்துல சம எண்கள் கிடச்சிட்டது. அப்போ 12ல் 12 கழிச்சா 0 வந்துடும். இதோடு அந்த நிலையை நிப்பாட்டிட்டு அந்த வேலையை நிப்பாட்டிட்டு சம எண்கள் யாருன்னு பார்த்தோம்னா 12. அந்த 12 தான் இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களுக்கான மீப்போக்கா அப்படின்னு எழுதுகிறோம். எனவே 36 மற்றும் 12 மீப்போக்கா 12 ஆகும் அப்படின்னு விடைய முடிச்சிடறோம். அதன் பிறகு இந்த கணக்கெலாம் ரொம்ப எளிமையான கணக்குகள். கீழ்கண்ட வடிவங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து அதன் எண்ணிக்கையை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. சதுரத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் உண்டு அப்படிங்கிறத இந்த வினாத்தாலே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். அதனால் மேலிருந்து கீழாக கிடைமட்டமாக மூலைவிட்டங்களை இணைத்து மொத்தம் 4 சமச்சீர் கோடுகள் உண்டு. சமச்சீர் கோடு அப்படின்னா இந்த சதுர வடிவ காகிதத்தை ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு நம்ம மடிக்கும்போது அளவு மாறுபடாமல் ஒன்றோடு ஒன்று பொருந்தக்கூடிய அளவில் அந்த கோடு மடிக்கப்படுகிறதுனா அதுதான் சமச்சீர் கோடு. அப்போ இதில் வந்து நமக்கு 4 விதமாக மடித்தாலும் அந்த அளவுகள் மாறாமல் அந்த சதுரம் ஒன்றோடு ஒன்று பொருந்த மடிக்கப்படுகின்ற பகுதிகள் ஒன்றோடு ஒன்று பொருந்தும். எனவே இதில் 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன. செவ்வகத்தில் 2 சமச்சீர் கோடுகள் உள்ளன. இது கொஞ்சம் அப்படி தள்ளி வரைஞ்சிருந்துருக்கணும். 2 சமச்சீர் கோடுகள் உள்ளன. ஏ என்கின்ற ஆங்கில எழுத்தில் இங்கிருந்து வரையக்கூடிய மேலிருந்து கீழே வரையக்கூடிய குத்தாக வரையக்கூடிய இந்த ஒரு சமச்சீர் கோடு உள்ளது. இந்த படத்தில் ஒரு சமச்சீர் கோடு கிடைமட்டமாக உள்ளது. இதில் சதுரந்தேன். ஆனால் 4 சமச்சீர் கோடுன்னு இதை நினைத்திடக்கூடாது. இந்த 2 சிறிய வட்டங்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா இது மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம வரைய இயலும். எனவே மூலைவட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு சமச்சீர் கோடு. இந்த வடிவத்தில் ஒன்றாக இருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கிற அமைப்பில் இது வேறாகிறது. இதை இப்படி மடித்தால் மட்டுமே உங்களுக்குள்ள ஹோல்ட் பண்ணியிருக்கோம்னு நினச்சிங்க. இந்த ஓட்டையானது இங்கே போய் என்ன பண்ண முடியும்? அந்த துளையோடு சேர்க்க முடியும். எனவே இதில் ஒரே ஒரு சமச்சீர் கோடு தான் உள்ளது அப்படிங்கிறத இந்த அமைப்பிற்கு புரிந்து கொள்ளுங்கள். சமபக்க முக்கோணமாக கொடுக்கப்பட்டிருந்தால் 3 சமச்சீர் கோடுகள், இரு சமபக்க முக்கோணமாக கொடுக்கப்பட்டிருந்தால் ஒரு சமச்சீர் கோடு, அதே மாதிரி சாய் சதுரமாக கொடுக்கப்பட்டிருந்தால் 2 சமச்சீர் கோடுகள், ஒழுங்கு ஐங்கோணமாக கொடுக்கப்பட்டிருந்தால் 5 சமச்சீர் கோடுகள், ஒழுங்கு அறுகோணமாக கொடுக்கப்பட்டிருந்தால் 6 சமச்சீர் கோடுகள் என்பதெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிறோங்க. எந்த படம் கேட்டாலும் இந்த மாதிரி வரைஞ்சு அதனுடைய சரியான அளவுகளை எண்ணிக்கையை சொல்ல முயற்சி எடுங்கள். அடுத்த படத்தில் உள்ள எல் வடிவ அட்டையின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கில் இந்த பகுதியில் 20 சென்டிமீட்டர், இந்த பக்கத்தில் 15 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த அகலம் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்கனாலே இதை 2ஆக பிரித்து பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அதன் பிறகு அந்த பரப்பளவுகளை கூடுதல் செஞ்சு ஒரே பரப்பளவாக மாற்றிடணும். இப்போ இதோடு இதை கட் பண்ணி எடுக்கிறோம்னா இது ஒரு செவ்வகமாக மாறிடும், இந்த பகுதி ஒரு செவ்வகமாக மாறிடும். அப்படி இந்த செவ்வகம் அப்படி எடுக்கும்போது 15 5ங்கிற அளவில் கிடைக்கும். நீளம் 15, அகலம் 5 அப்படிங்கிற அளவில் இது ஒரு செவ்வகமாக மாறும். இந்த பக்கம் மீதம் இருக்கக்கூடியதில் அதுவும் 15 5ன்னு மாறிடும். 20 சார் கொடுத்துருக்குறோம், இதோட கட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த 5 கழிக்கப்பட்டுரும். அப்போ மீதம் 15 இருக்கும். அப்போ அந்த மாதிரி 2 செவ்வகமாக இதை மாற்றிக்கொண்டு